புதுசா தரித்துக் கொள்ளணும். இதைத்தான் நம்மளுக்கு பவுல் சொல்வார் 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்ப என்ன சொல்லிட்டாரு? புறம்பான மனுஷனை கழட்டி போட்டுடுங்க, வெளிய மனுஷனை அழிச்சு போட்டுடுங்க, உள்ளான மனுஷன் என்ன வராங்களா? நாளுக்கு நாள் புதிதாயினே இருக்கு. இதுதான் அந்த ஃபெதர்ஸ் மோல்டிங். ஒருவேளை இந்த பிரச்சனைகள்லாம் இல்ல, நான் பாக்குறதுல எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துட்டேன், இதெல்லாம் நான் மனசுக்கே வைக்கிறது இல்லைன்னா அடுத்து இதுல மாட்டிக்கும். பழைய மனுஷன் இன்னும் கழிச்சே போட்டிருக்க மாட்டோம். பழைய மனுஷனும் வாழ்ந்து இருக்கும், புதிய மனுஷனும் வாழ்ந்து இருக்கும். இந்த அந்த மோல்டிங்னு சொல்ற அந்த காலப்பகுதியில் அதனுடைய பழைய சிறகுகள் கொட்டுது இல்லைங்களா, அதுக்கு ரொம்ப வலிக்கும். அந்த டைம்ல அது மேல அந்த சின்ன சின்ன முடிகள் வரும்போது கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் வீக் ஆயிடும். அது நம்மளுக்கு எப்படி தெரியுங்களா? பழைய சுபாவங்களை கழட்டி போடுறது ரொம்ப ரொம்ப வலிக்கும். கழட்டியே போட மாட்டோம், ஏன்னா அது ரொம்ப ஆசைப்பட்டிருக்கோ, ரொம்ப நாட்டமா இருக்கோ. அதை கழட்டி போடுனா மனசே வராது. எடுத்து வெளியே போடுனா போடவே மாட்டோம். அது மேலதான் ஏதோ ஒண்ணுல அதை பிடிச்சி வச்சுருக்கோம், அல்லது நமக்கு இல்லது வேற ஒருத்தவங்களுக்காக அதை இன்னும் நம்மகிட்டே வச்சுருக்கோம். கழட்டி போடுனா போட்டுடணுமா? அப்பதான் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, எல்லாம் புதுசாகும். இதை திருப்பி சொல்றாரு பாருங்க 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினது, எல்லாம் புதிதாயினது. எல்லாம் பாதி புதுசு பாதி பழைசல்ல, எவ்ரிதிங் எல்லாமே புதுசாகணும். ஆனா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் புதுசு நிறைய பழசு. ஐயோ, கொஞ்சம் பழசு இல்ல, நிறைய பழசு, கொஞ்சம் தான் புதுசு, இப்படிதான் ஒட்டின்னு இருக்கு. ஆனா எல்லாமே என்ன ஆகணும்? எல்லாம் புதிதாகணும். இப்படி எல்லாம் புதுசா வராங்க இல்லைங்களா, அவங்க தான் அவங்க நீதியின் வழியில நடக்குவாங்க. அந்த இடுக்கமான வாசல்னு சொன்ன இல்லைங்களா, அந்த வழி, அதுல யார் நடந்து முடிக்குவாங்க? அது வழிக்கு பேரு நீதியின் வழி.